நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை கத்துக்கிறோம் இல்லையா? சிலத புத்தகத்துல இருந்து, சிலத அனுபவத்துல இருந்து. ஆனா சில பாடங்கள் இருக்கு, அது ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு வெறும் வார்த்தைகள் மூலமாவே நம்ம கிட்ட வந்து சேருது. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஆழமான, காலத்தால அழிக்க முடியாத ஒரு கருத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வரிகள ஒரு நிமிஷம் உங்க மனசுல ஓட விட்டு பாருங்களேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2 வரியில சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கு பாருங்க. இதுக்கு பேருதான் காலத்தை வென்ற ஞானம். இதோட அர்த்தம் ரொம்ப நேரடியானது, தெளிவானது. ஆனா சில சமயம் ஒரு விஷயத்தோட உண்மையான ஆழத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை தேவைப்படும். வாங்க, நாம அப்படி ஒரு கதைக்குள்ள போலாம். சரி, இந்த கதையில 2 பேர் வராங்க, லியோ அப்புறம் மாயா. 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிரிக்கவே முடியாத நட்பு அவங்களோடது. அவங்க ஸ்கூல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பல வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான மாடல் சிட்டியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க சும்மா மார்க்குக்காக மட்டும் இது பண்ணல. அது அவங்களோட ஒரு கனவு மாதிரி. முக்கியமா அந்த சிட்டியோட நடுவுல ஒரு பெரிய கடிகார கோபுரம் செஞ்சாங்க பாருங்க. அடடா, அதோட ஒவ்வொரு சின்ன பீஸையும் அவ்வளவு ஆசையா, அவ்வளவு கலனமா செஞ்சாங்க. சொல்லப்போனா அந்த கோபுரம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அவ்வளவு அழகா உயர்ந்து நின்னுட்டு இருந்துச்சு. வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்பதான் அது நடந்துச்சு. லியோ ஏதோ ஒரு டூல் எடுக்க போனா, பாவம் கால் எடறி அந்த முழு கடிகார கோபுரத்தையும் தட்டி விட்டுட்டான். அவ்வளவுதான், ஒரே நொடியில அவங்களோட பலவார உழைப்பு அப்படியே சுக்குநூறா சிதறிடுச்சு. அந்த கோவத்துல மாயா கிட்ட இருந்த வார்த்தை இங்க வந்து விழுந்துச்சு. அவ பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த ரூமே அப்படியே உறைஞ்சு போச்சு. கீழே உடைஞ்சு கிடந்த அந்த கோபுரத்தோட துண்டுகளை விட அந்த அமைதிதான் லியோவோட மனச ரொம்ப நொறுக்கிருச்சு. சரி, கொஞ்ச நாள் போச்சு. 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் அந்த கோபுரத்தை கட்டி முடிச்சாங்க. நல்ல மார்க்கும் வாங்கினாங்க. பாக்குறதுக்கெல்லாம் சரியானது மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அவங்கக்குள்ள ஏதோ ஒண்ணு சரி செய்ய முடியாத அளவுக்கு உடைஞ்சு போயிருந்தது. அப்புறம் ஒரு சில வாரம் கழிச்சு லியோ ஸ்கேட் போர்டிங் பண்ணும்போது கீழே விழுந்துட்டான். இந்த தடவை அவனுக்கு கையில நல்ல அடி, ரத்தம் வருது, வலிக்குது. இது வெளியே தெரியற ஒரு காயம், உடம்புல பட்ட அடி. மாயா உடனே பதறி போய் ஓடி வந்து காயத்தெல்லாம் கிளீன் பண்ணி பேண்டேஜ் போட்டா. ஆமா, அந்த காயம் வலிச்சதுதான். ஆனா அந்த வலி கொஞ்ச நாள் தான். ஒரு 2 வாரத்துல அந்த இடத்துல லேசா ஒரு தழும்பு மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளோதான், அது ஆறிப்போச்சு. இப்போ இங்கதான் நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். லியோவுக்கு கிடைச்சது 2 காயம். ஒன்னு அவன் கையில பட்ட அடி, இன்னொன்னு மாயா பேசின வார்த்தைகளால மனசுல பட்ட அடி. கையில பட்ட அடி எல்லாருக்கும் தெரிஞ்சது, சீக்கிரமே ஆறிடுச்சு. ஆனா அந்த மனசுல பட்ட அடி இருக்கே, அது யாருக்குமே தெரியல. ஆனா அது மட்டும் ஆறவே இல்ல. இப்ப நீங்களே சொல்லுங்க, லியோவோட வாழ்க்கையில நிரந்தரமா நின்னுட்ட காயம் எது? உடம்புல பட்ட காயமா, இல்ல உள்ளத்துல பட்ட காயமா? பாத்தீங்களா, இந்த கதையோட பாடம் நம்ம முதல்ல பார்த்த அந்த 2000 வருஷம் பழைய வரிகளோட எவ்ளோ கரெக்டா பொருந்துதுன்னு. இது ரொம்ப முக்கியமான பாடம். நெருப்பு சுட்டா நம்ம உடம்புல காயம் வரும். அது மேலோட்டமா ஒரு தழும்ப விட்டுட்டு கொஞ்ச நாள்ல ஆறிடும். ஆனா நம்ம நாக்குனால, நம்ம வார்த்தைகளால ஒருத்தரை சுட்டா அது அவங்க மனசோட ஆழத்துல ஒரு வடுவை உண்டாக்கிடும். அந்த வடு அது என்னைக்கும் முழுசா ஆறாது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதை வச்சு ஒன்ன உருவாக்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். இன்னைக்கு நீங்க உங்க வார்த்தையால எதை கட்ட போறீங்க, இல்ல எதையாவது உடைக்க போறீங்களா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.